திருப்பதி திருமலை வேங்கடேச பெருமாள் ஏன் அவதரித்தார்? ஒரு காலத்தில் கலியுகத்தில் மனிதர்களின் பாவம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் மகாலட்சுமி தேவி வைகுண்டத்தில் இருந்து புறப்பட்டு பூமியில் தபசாக வாழத் தொடங்கினாள். தேவி விலகியதால் மகாவிஷ்ணு மனம் கலங்கியிருந்தார். அப்போது நாரதர் வந்து பூமியில் திருமலை போய் தவம் செய்து திருமகளுடன் மீண்டும் சேர வேண்டும் என்று கூறினார். திருமால் சீனிவாச பெருமாள் என திருமலைக்கு வந்தார். அங்கு ஒரு வேங்கை மரத்தடியில் தவம் செய்து பக்தர்களுக்காக அருள் தந்தார். திருமலை மலைக்கு வந்த பெருமாளை சத்தியவதி மகாராணியின் மகள் பத்மாவதி தேவி பார்த்து காதலித்து அத்திருமணம் மிகச் சிறப்பாக நடந்தது. திருமணத்திற்கான செலவினங்களுக்கு பெருமாள் குபேரனிடமிருந்து கடன் வாங்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இன்று கூட திருப்பதி உண்டியலில் வரும் பணம் அந்த கடனை திருப்பித் தருவதே என்ற நம்பிக்கை உள்ளது. திருமலை மலையில் வாழும் வெங்கடேச பெருமாள் செல்வம், ஆரோக்கியம், சந்தோஷம் அருளும் கருணை கடல் என போற்றப்படுகிறார். இதனால்தான் உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு செல்கின்றனர். விஷ்ணுவிற்கு பிடித்த மயிலிறகை பற்றிய முழு வீடியோவின் லிங்கை இத்துடன் இணைத்துள்ளேன். விருப்பமுள்ளவர்கள் வீடியோவை பார்க்கவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆன்மீக புரிதலில் ஹாலோ சந்திரன்.